அண்மையில் பிரதமர் அவர்கள் அனுமதியின்றி கட்டப்பட்ட கோயில்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்வதோடு அதில் ஒரு வார்த்தையும் பயன்படுத்தியிருந்தார். அதாவது சுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்று கூறியிருந்தார். படஞ்ச மகாமாரியம்மன் கோயில் உடைக்கப்பட்டது சரியான அணுகுமுறை இல்லாமல் ஏற்படப்பட்ட அந்த சூழ்நிலை காரணமாக ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கம் மாறியது. பல மத்திய லெவல்லையும் அது ட்ரூத் இல்லாமல் போச்சு. அது ஸோ இந்தியனோட அதாவது அனுமதியின்றி கட்டப்பட்ட கோயில்களுடைய எண்ணிக்கை, அனுமதியோடு இருக்கின்ற கோயில்களுடைய எண்ணிக்கை ஸ்லாங்கூரில் அந்த மாதிரி கணக்கு இருக்குங்களா? அனுமதியோடு கட்டப்பட்ட கோயில்களுடைய எண்ணிக்கை இருக்குங்களா? ஆக்சுவலி இருக்குங்க. ஏன்னா இந்த எக்ஸாக்ட் ஃபிகர் இல்லை. ஸ்லாங்கூரில் நம்ம அனுமதியோடு கட்டப்பட்ட ஆலயங்கள் ஏறக்குறைய 600 ஆலயங்கள் இருக்கு. பினாங்கில் இருக்க ஹிந்து என்டவுமெண்ட் போர்ட் மாதிரி மற்ற மாநிலங்களிலும் இது அமைப்பதற்கான ஒரு வாக்குறுதியும், அதே சமயத்தில் கோயில் பிரச்சனை என்று வரும்போது அது சுமூகமான முறையில் அணுகி நிச்சயமாக இந்துக்களுக்கு கோயில்களுக்கான இடம் தேவைப்படுகிறது, அதற்கு ஒதுக்கி கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். வாக்குறுதி கொடுக்கப்பட்டது, ஏன் இப்பொழுது அது நடக்கவில்லை என்ற கேள்வி வருகிறதுங்க. இன்றைக்கு சூராவ் மஸ்ஜிட்டை சொல்கிறாங்க. எஸ், அவங்கெல்லாம் ஜபத்தான் அஹ்லேவால் அகாமா இஸ்லாமுக்கு கீழே, ஒவ்வொரு மாநிலத்துடைய இஸ்லாம் பிரிவுக்கு கீழே அவர்கள் செயல்படுகின்றார்கள். அந்த போன்ற ஒன்று இருந்தால் மட்டும்தான் இந்த இந்து ஆலயமோ அல்லது இஸ்லாம் அல்லாத எந்த வழிபாட்டு தலங்களையும் இப்பொழுதாவது ஒரு பாலிசி, ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இதுக்கான ஒட்டுமொத்தமாக தேசிய ரீதியில் ஒரு கொள்கை வரைய முடியுமா, ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியுமா? ஏன்னா எனக்கு ஒரு 2 வாரம் எனக்கு யூனிவர்சிட்டிக்கு பங்கசான் நேஷனல்ஸில் பர்சனல் பார்த்தாரு. எனக்கு மங்கி கோயில் 6ஆம் ஒட்டி இருந்துச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, இந்த கோயில் எஸ்டேட் கோயில், எங்க யூனிவர்சிட்டி வராத முடிக்கு உள்ள கோயில், இந்த கோயிலுக்கு நிலம் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. என்கிட்ட சில கோயில்கள் நான் சொன்ன மாதிரி 388 கோயில் அரசாங்க நிலத்தில் கண்டிப்பா அது காப்பாற்ற முடியாத ஒரு விஷயங்கள் சில விஷயங்கள்ல இப்பொழுது கூட புதிதாக இந்த மாதிரி உருவாகக்கூடிய கோயில்கள் இருக்குதுங்களா? நான் சிட்டி கவுன்சிலா இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். சொந்தமா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வைக்கிற ஆலயங்கள் அதிகமாக இருக்கு. என்னோட சமுதாயத்தின் சமயத்தின் தவறு செய்யறது எனக்கே மனசு வலிக்குது. ஆனா இன்னைக்கு மற்றவர்கள் பேரணி தூரம் போய் எங்களை குறை சொல்லி எங்களை கேவல்படுத்தி எங்களை கொச்சப்படுத்தி ஓட்டு வரைக்கும் ரொம்ப கவலையா இருக்கு. ஒரு ஆலயம் என்பது ஒரு புனிதமான ஒன்று. ஆனால் வீட்டுக்கு பின்னால 6 அடி உயரத்துல ஒரு சிலையை வீட்டு பின்னாடி வைக்கிற நிலைமைக்கெல்லாம் நம்ம சமுதாயத்தில் இன்னைக்கு இருக்காங்க. வணக்கம் நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அண்மைய காலமாக நாட்டில் அனுமதியின்றி கட்டப்பட்ட கோயில்களுடைய விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ளது. அது பற்றித்தான் நாம் இன்று பேசவிருக்கின்றோம். அதற்காக ஸ்லாங்கூர் மற்றும் நெகிரி செம்பிலான் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் இருவர் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கங்க YB அருள்குமார். சந்திப்பதில் மகிழ்ச்சிங்க. வணக்கம் YB பாப்பராயுடு. வணக்கம் சார். நீங்கள் இருவரும் ஆட்சிக்குழு உறுப்பினர்களாக இருக்கின்றீர்கள். அந்த அடிப்படையில் இப்பொழுது வெடித்திருக்கின்ற இந்த பிரச்சனை சமுதாயத்தில் மிகப்பெரிய குழப்பத்தையும் அதே சமயத்தில் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. இதற்கு ஒரு முக்கிய காரணம், அண்மையில் பிரதமர் அவர்கள் அனுமதியின்றி கட்டப்பட்ட கோயில்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்வதோடு அதில் ஒரு வார்த்தையும் பயன்படுத்தியிருந்தார். அதாவது சுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்று கூறியிருந்தார். அதன் பிறகு ஸ்லாங்கூர் சுல்தான் அவர்களும் அதற்கு ஆமோதித்திருந்தார். அந்த அடிப்படையில் மக்கள் மத்தியில் இந்த சுத்தப்படுத்தப்பட வேண்டும் அல்லது தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது என்ன அர்த்தத்தில் கூறப்பட்டது என்ற சந்தேகம் இருக்கின்றது. அதை நீங்கள் எப்படி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்குறீங்க? அதாவது முதலாவதாக இந்த ஆலயங்கள் நிலம் பிரச்சனை வரும்போது அது மாநில அரசாங்கத்துடைய பவருக்கு உட்பட்டது. ஸோ இது நம்ம இன்றைக்கு இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. நம்ம 2018 நெகிரி நாளில் நம்ம அரசாங்கம் வந்ததிலிருந்து புதிய ஆலயங்கள் எதுவும் அனுமதி இல்லாமல் எங்கேயும் கட்டக்கூடாது என்ற அந்த ஒரு விதிமுறையை நம்ம விதித்திருந்தோம். அதன் பிறகு பழைய ஆலயங்கள் நம்ம அதை இல்லை என்று சொல்லவில்லை. 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகள் ஒரு காலத்தில் இந்தியர்கள் தோட்டப்புறத்தில் வேலை செய்யும் போது, தோட்டப்புறத்தில் வசித்த போது அங்கே ஆலயங்கள் இருந்தது. ஆனால் மேம்பாடு என்று வரும்போது இந்த 30-40 ஆண்டுகள் குறிப்பாக இந்த ஆலயத்திற்கு எந்த ஒரு தீர்வும் இல்லாமல் அப்படியே விடப்பட்டு போன காரணம்தான் இன்றைக்கு இந்த பழைய ஆலயங்களுடைய பிரச்சனையை இன்றைக்கு நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். இந்த பிரச்சனை இன்னைக்கு வந்தது கிடையாது. 30-40 ஆண்டுகள் தீர்வு இல்லாமல் வந்தது தான் இதற்கு காரணம். ஆகவே நம்முடைய நிலைப்பாடு குறிப்பாக இந்த நில விவகாரத்தில் நாம் பார்த்தோமானால் புதிய ஆலயங்கள் அனுமதியின்றியோ அல்லது நிலம் ஆலயத்திற்கென்று இல்லாத நிலத்தில் கட்டக்கூடாது.
கட்டினால் கண்டிப்பாக நம்ம வந்து நடவடிக்கை எடுப்போம். அது முதலாவது. இரண்டாவது, இது போன்ற இந்த பழைய ஆலயங்கள் நெகிசிமிலா மாநிலத்தில் கடந்த 4-5 ஆண்டுகளில் இந்த இந்து ஆலயங்கள் என்று நாம் பார்த்தோமானால் ஏறக்குறைய ஒரு 30 ஆலயங்கள் வரை, அதாவது கேதட் பண்ணப்பட்டது, கேதட் பண்றகின்ற அந்த ப்ராசஸில் இருக்கின்ற ஆலயங்கள் ஏறக்குறைய 30 ஆலயங்கள் நம்ம வந்து இன்றைக்கு அந்த வரிசையில் வந்து நம்ம இருந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் குறிப்பாக நாம் இந்த பிரச்சனையை வந்து மேம்பாடு என்று வரும்போது, முன்பு வந்து அதெல்லாம் செய்யலை. 2021 நெகிசிமிலா மாநிலத்தில் குறிப்பாக நாம் வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதியில் நாம் குறிப்பிட்டது போல இந்த ஆலயங்களுடைய பிரச்சனையை நாம் தீர்ப்பதற்கு ஒரு காரிஸ் பண்டுவான் மேனுவல், ஒரு காரிஸ் பண்டுவான் உருவாக்கப்பட்டது 2021. அதாவது இந்து ஆலயங்களுக்கோ அல்லது இஸ்லாம் அல்லாத ஆலயங்களுக்கு 10,000 மக்கள் தொகை இருந்தால் கண்டிப்பாக 1 ஏக்கர் ஒதுக்கப்பட வேண்டும். ஸோ அப்படி ஒதுக்கப்படும் போது அந்த நிலம் அங்கே இருக்கும், அது அரசாங்க நிலமாக இருக்கும். இந்த ஆலயங்களுடைய வந்து நம்ம வந்து இங்கே மாற்றம் செய்யலாம், அல்லது அந்த இடத்தையே இந்த ரீபி, அதாவது இஸ்லாம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கென்று நம்ம வந்து கேதர் செய்ய முடியும். ஸோ இந்த முயற்சியை நாம் எடுத்து வந்து கொண்டிருக்கின்றது காரணத்தினால்தான் வருங்காலத்தில் மேம்பாடு என்று வரும்போது முதலாவதாக அந்த நிலத்தை விற்பவர்கள், நிலத்தை வாங்கும் டெவலப்பர் இந்த ஆலயத்திற்கு அல்லது இந்த வழிபாட்டு தலங்களுக்கு பிரச்சனையை ஒன்றாக தீர்வு காணுங்கள். தீர்வு கண்ட பிறகு அடுத்த அப்ரூவல் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண முடியும் என்ற அடிப்படையில் வந்து ஒரு முடிவை நாம் எடுத்த காரணத்தினால், இன்றைக்கு நாம் இந்த முடிவை நாம் செய்கின்ற காரணத்தினால் 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பிரச்சனை நாம் எதிர்நோக்க மாட்டோம். இன்றைக்கு இந்த ஆலய பிரச்சனை நாம் வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். இது வந்து என்ன பிரச்சனைங்கன்னா வைபி, இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த வார்த்தை இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்றது தான் மக்களுடைய இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் கோயில்கள் மீது நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அப்புறப்படுத்துவதா, இல்லது அதனை ஒழுங்குபடுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுமா, அது பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா, இந்த அர்த்தத்தை தான் மக்கள் வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு. ஓகே, அதாவது நம்ம பார்த்தோம்னால் PM உடைய இன்னொரு போஸ்டிங் நம்ம பார்த்தோம்னால் mengambil tindakan secara harmonino குறிப்பிட்டிருக்கின்றது அவருடைய ஃபேஸ்புக்லேயே. ஸோ நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த மாதிரி அனுமதி இல்லாததுன்னு நம்ம வந்து நேரடியாக நடவடிக்கை எடுக்கலாம். அதாவது புதிதாக கட்டப்படுகின்ற ஆலயங்கள், இது போன்ற பழைய ஆலயங்கள், அவரும் சொல்லியிருந்தார், இதே மலேசியாவில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயங்களும் இந்த நாட்டில் இருக்கின்றது. அதை வந்து நம்ம வந்து நடவடிக்கை எடுப்பது வந்து தவறான ஒன்று. ஆனால் அது போன்ற கேஸ்களுக்கு, அது போன்ற ஆலயங்களுக்கு இந்த ஆலயத்தை வந்து அதே இடத்தில் கேதட் பண்ணுவதோ அல்லது மற்ற இடங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தை மூலம் மாற்றுவதோ செய்ய வேண்டும் என்றும் அதில் வந்து நம்ம குறிப்பிட்டிருந்தார். ஸோ என்னுடைய பார்வை புதியது, இன்றைக்கு நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு நம்ம வைத்தாக வேண்டும். இல்லை என்றால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாது. அதே போன்ற இந்த பழைய ஆலயங்கள், குறிப்பாக தோட்டப்புறங்களில் இருந்த ஆலயங்கள், அந்த சென்டிமெண்ட் வேல்யூ இருக்கின்றது, அந்த சரித்திரம் அங்கு இருக்கின்றது, அதனை நாம் வந்து பாதுகாக்க வேண்டும். இது போன்ற முயற்சிகள், அதே நிலத்தை கேதர் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்றால், அல்லது மாற்று இடங்களை நம்ம வந்து அடையாளம் கண்டு மாற்றலாம். ஸோ இதை தான் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு 5-6 ஆண்டுகள் வந்து நம்ம வந்து செய்து வந்திருக்கின்ற காரணத்தினால் குறிப்பாக நெகிசிமிலா மாநிலத்தில் பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து நம்ம எதிர்நோக்கியது கிடையாது. அதான் இப்போ ஸ்லாங்கூரில் வரும்போது தான் அங்கே தான் மிக அதிகமான கோயில்கள் இருக்கின்றன, இந்தியில் மக்கள் தொகையும் அங்கே அதிகமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் சுல்தான் தன்னுடைய அறிக்கையில் கூட ஏறக்குறைய 687 அனுமதியின்றி கட்டப்பட்ட கோயில்கள் இருப்பதாக சொல்லியிருந்தார். ஆக நீங்கள் அங்கே ஆட்சிக்குழு உறுப்பினராக இருக்கின்ற பட்சத்தில் இந்த எண்ணிக்கை எப்படி எடுக்கப்பட்டது? இந்த எண்ணிக்கை உங்களுடைய கவனத்துக்கு வந்த பிறகு தான் எடுக்கப்பட்டதா? இது பற்றி உங்களுடைய கவனம் இதில் எந்த அளவுக்கு இருந்ததுங்க? அதாவது இந்த கணக்கெடுக்கலாம் எடுக்கும்போது. முதலில் அனைவருக்கும் வணக்கம். ஸ்லாங்கூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து லீமாஸ் என்ற ஒரு அமைப்பு, லீமா காமஸ் அல் இஸ்லாம் வந்து ஒரு இருக்குது. அந்த அமைப்பில் வந்து நானும் ஒரு சேர்மன், வைபி இன்சான், வைபி டத்தோ இன்சுலிம் போகிற 3 பேர் இந்த சேர்மனாக இருக்கிறோம். இந்த அமைப்பு மூலியமாக நம்ம வந்து ஆலயங்கள் மற்ற பிரச்சனைகள் எல்லாமே வந்து கடந்த ஒரு 16-17 ஆண்டுகளாக வந்து செயல்பட்டு வராங்க. இது எதனால அமைக்கப்பட்ட ஒரு அமைப்புன்னா நீங்க பாத்தீங்கன்னா 2007 வந்து படஞ்ச மகாமாரியம்மன் கோயில் வந்து உடைக்கப்பட்டது. சரியான அணுகுமுறை இல்லாமல் ஏற்படப்பட்ட அந்த
சூழ்நிலை காரணமாக ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கம் மாறியது. பல மத்திய லெவல்லையும் வந்து அது ட்ரூத் இல்லாமல் போச்சு. அது வந்து ஸோ இந்தியனோட ஓட்டு வந்து ரொம்ப முக்கியம் இந்த ரீதியில் வந்து அரசாங்க பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும் பொழுது. அதை தவிர்த்து உங்களோட கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த ஆலயங்கள் பிரச்சனை வந்து இப்போ ஆரம்பிக்கல. ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்பாகவே வந்து நான் எல்லா டிஓக்கும் ஆர்டர் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலி எனக்கு வந்து லிஸ்ட் வேணும், எங்கெங்க என்னென்ன ஆலயங்கள். ஏன்னா உண்மை சில இதில் பார்க்கும் பொழுது தன்னுடைய வியாபாரத்திற்காகவும் தன்னுடைய சொந்தத்திற்காகவும் அமைக்கப்பட்ட சிறு ஆலயங்கள் அதிகம் ஸ்லாங்கூர்ல. என்னோட அதுக்கு வந்து நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன் அதுக்கு வந்து. ஆனால் இப்போ அருள் சொன்ன மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஸ்லாங்கூர்ல வந்து அதிகமான தோட்டப்புறங்கள் இருந்திருக்கு, அதிகமான மேம்பாடு நடைஞ்சனால வந்து இந்த மேம்பாட்டாளர்கள் வந்து நமக்கு சரியாக ஒரு இடம் ஒதுக்காத காரணத்தினால் இந்த மாதிரி முளைத்த ஆலயங்களும் இருக்குது. சரிங்களா? உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஷாலாம் செக்ஷன் 11 வந்து இன்று வரைக்கும் ஒரு செட்டில் பண்ணாத ஒரு விஷயம் வந்து அந்த மாரியம்மன் கோயில். அந்த நிலம் வந்து ஜேகேபிடி கீழே பின்னிரிக்கான கீழே இருக்கு அந்த நிலம் வந்து. ஆனால் நீங்க டவுன் சென்டர் நீங்க பாத்தீங்கன்னா எந்த கோயிலும் அங்கே இல்லை. ஸோ முன்ன பிகேஎஸ் அவங்க அந்த வரைபடத்தில் வந்து அங்கே கோயிலே இல்லாமல் போயிடுச்சு. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் இது வந்து. ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை ஸ்லாங்கூர்ல இல்லை. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து நிலம் மேம்பாடு அடையும் பொழுதும் சரி, மற்ற அந்த கோயில்கள், இடுகாடுகள், சுடுகாடுகள் எல்லாத்துக்குமே வந்து நான் லவத்தான் போய் பர்சனலாக போய் பார்த்து இங்கே வந்து நிலம் வந்து நிறைய கோயில் நான் உறுதிப்படுத்திருக்கேன். அந்த மாதிரி வந்து அந்த ரீதியில் வந்து ஸ்லாங்கூர்ல சரியா ஓடிட்டு இருக்கு. கம்பேக் டு திஸ் இஷ்யூ லைக் நீங்க சொன்ன மாதிரி வந்து 687 டெம்பிள்ஸ் உண்மை. அது வந்து 388 ஆலயங்கள் வந்து அரசாங்க நிலத்திலும் 299 ஆலயங்கள் வந்து தனியார் நிலத்திலும் இருக்கு. இந்த புள்ளி விவரம் வந்து இது வந்து எடுக்கப்பட்ட கணக்கு பிரகாரம் இன்னும் இருக்கலாம், இன்னும் கூட இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலும் இருக்கலாம் கண்டிப்பா. ஆனா இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த தனியார் நிலம்ன்றது வந்து ரொம்ப சென்சிட்டிவ். ஏன் தெரியுங்களா? ஆனர் ஒத்துக்கிட்டு நீங்க ஆயிலம் வச்சிருந்தீங்க, இல்ல நீங்களே சொந்த நிலமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆளுங்களோட நிலத்தில் இருக்கிறது பிரச்சனை. அரசாங்க நிலம்ன்றது நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பாக ஜேபிஎஸ், ஜேகேஆர் மற்ற ஜவத்தான் ஊத்தான் போன்ற நிலங்கள்லாம் வந்து எனக்கு வந்து லப்பரன் பிரகாரம் வந்து எல்லாமே வந்து கிளீன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி லப்பரன் வந்துருச்சு ஏற்கனவே. ஆனா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா வந்து அந்த மீட்டிங்ல 1 by 1 எனக்கு நிறைய டைம் நான் ஒதுக்கி இதுங்களுக்காக ஒரு கேஸ்க்காகவும் எத்தனை இடத்துக்கு நான் லவத்தான் போயிட்டு சில விஷயங்கள் வந்து நம்மளால ஹெல்ப் பண்ண முடியும். மாற்று நிலமோ இல்லை வேற ஒரு அந்த லைன்மெண்ட்டை சால்வ் பண்ண வழி இருக்கு. ஆனா தனியார் நிலம் தான் மெயின் இஷ்யூ இங்க வந்து. இன்னைக்கு இந்த பூதாகரமா அடிச்ச காரணங்கள் வந்து பல பேருக்கு பாக்குறாங்க இது வந்து ஏன் அரசாங்கம் உதவி பண்ணல அப்படின்னு இல்லை. இது வந்து தனியார் நிலம். இப்போ ஒருத்தரோட நிலம் உங்க வீட்டுல வந்து இன்னொருத்தர் வந்து குடி பெயர்ற மாதிரி தனியார் நிலத்தினால இந்த பிரச்சனை பூதாகரமா வெடிச்சு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கும். ஸோ அது நம்ம கருத்தில் கொள்ளணும். அப்போ அரசாங்க நிலம் முடியுமா? அதுவும் முடியாது கண்டிப்பா. ஏன்னா ப்ராப்பர் பில்டிங் பிளான்ஸ் அப்ளை பண்ணணும், கேஎம் அப்ளை பண்ணணும், அதுவும் நம்ம சரியா செய்யணும். ஸோ என்ன கேட்டீங்கன்னா இந்த ஒரு அறிவிப்பு வந்து குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா பிரதமரோட அறிவிப்பும் சரி, எங்களோட மாநில சுல்தானோட அறிவிப்பும் சரி, நீங்க பாத்தீங்கன்னா எங்களோட மாநில முதல்வர் வந்து சரியா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்த நேத்து வந்து, அதாவது இருக்கக்கூடிய அமைப்பு இந்த லீமாஸ் என்ற அமைப்பு வந்து சரியா செஞ்சு வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த அமைப்பின் மூலியமாக சிறப்பான சில முன்னேற்பாடுகளும் சில சொல்யூஷன் ப்ராப்ளம் ஃபைண்டிங் வந்து நாங்கள் செய்வோம்னு சொல்லி தெளிவாக கொடுத்திருந்தாரு. அந்த ரீதியில் வந்து கண்டிப்பா நான் நினைக்கிறேன் இன்ன வரைக்கும் நாங்கள் சரியான பாதையில் போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து நாடு முழுவதும் இந்த கோயில்களுடைய எண்ணிக்கை இருக்குங்களா? அதாவது அனுமதியின்றி கட்டப்பட்ட கோயில்களுடைய எண்ணிக்கை, அனுமதியோடு இருக்கின்ற கோயில்களுடைய எண்ணிக்கை, ஸ்லாங்கூர்ல அந்த மாதிரி கணக்கு இருக்குங்களா? அனுமதியோடு கட்டப்பட்ட கோயில்களுடைய எண்ணிக்கை இருக்குங்களா? ஆக்சுவலி இருக்குங்க. ஏன்னா இந்த எக்ஸாக்ட் ஃபிகர்ல ஸ்லாங்கூர்ல வந்து நம்ம அனுமதியோடு கட்டப்பட்ட ஆலயங்கள் ஏறக்குறைய 600 ஆலயங்கள் இருக்கு. ஸோ நான் ஃபுல்லித்தில் நாங்கள் தேட முடியும், பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, மலேசியா ரீதியில் வரும்பொழுது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை என்டோன்மெண்ட் போர்ட்னு ஒன்று இருக்கு. அந்த மாதிரி மலேசியா ரீதியில் வரும்பொழுது வந்து இந்த ஆலயங்கள் கண்டிப்பாக ஒரு ஜபத்தான் கீழே ஒரு ஜாயிஸ் பாருங்க, இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு அமைப்பு இருக்கு. அந்த மாதிரி வந்து இந்துக்களுக்கு மேபி நம்ம இந்து சங்கமோ இல்லை ஒரு பவர்ஃபுல்லான பாடியை வந்து ஃபார்ம் பண்ணி அதுக்குன்னு ஒரு மினிஸ்டர் அவங்க வச்சோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம சுமூகமாக தீர்வு காண முடியுமே தவிர, அதை தவிர்த்து நம்ம வந்து அந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் ஒன்று கண்டுபிடிக்காம நம்ம எதிர்கொள்றதுனா எப்படி எதிர்கொள்றது? அதுதான் சில பேருடைய குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது. அதாவது தேர்தலுக்கு முன்பு பக்காத்தான் ஹராப்பான் வாக்குறுதி கொடுத்தது, அதாவது பினாங்கில் இருக்கக்கூடிய ஹிந்து என்டவுமெண்ட் போர்ட் மாதிரி
மற்ற மாநிலங்களிலும் இது அமைப்பதற்கான ஒரு வாக்குறுதியும், அதே சமயத்தில் கோயில் பிரச்சனை என்று வரும்போது அது சுமூகமான முறையில் அணுகி நிச்சயமாக இந்துக்களுக்கு கோயில்களுக்கான இடம் தேவைப்படுகிறது, அதற்கு ஒதுக்கி கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும், இடுகாடுகளுக்கும் இடம் ஒதுக்கி கொடுக்கப்படும். அப்படி பிரச்சனை உள்ள கோயில்களுடைய நிலப்பிரச்சனையை அணுகும்போது ஒரு சுமூகமான தீர்வு, மாற்று நிலங்கள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டு அதற்கான தீர்வு காணப்படும் என்று வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. ஏன் இப்பொழுது அது நடக்கவில்லை என்ற கேள்வி வருகிறதுங்க. என்ன சொல்றேன் ஆக்சுவலி பிணைங் வந்து இந்தியன் போர்ட் வந்து அது வந்து ஆங்கிலேயர் காலத்தில் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அது வந்து சரிங்களா, அந்த அந்த ஃபார்மேஷன் வந்து அது ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஸ்லாங்கூர் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மச்மி தங்கிய மாமன்னர் இருக்காரு. ஸோ இந்த ஃபார்மேஷன் இங்க செல்லுமா, எடுத்துட முடியுமா என்று கேட்டீங்கன்னா இது வந்து சட்டசிக்கல் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா லீமாஸ் என்ற ஒரு அமைப்பு வந்து ஒரு ஒரு 3 எஸ்கோ வச்சு நம்ம வந்து சரியா, ஏன்னா இந்த பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா வந்து எல்லா டிஓ இருப்பாங்க, எல்லா ஐடிபி இருப்பாங்க, எல்லாமே வருவாங்க இந்த மீட்டிங் வந்து. ஸோ நிறைய பிரச்சனை வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அதனால நம்மளோட மாநில முதலமைச்சர் வந்து தெளிவா சொல்லியிருந்தாரு, இதுதான் வந்து சரியான அமைப்பு, நம்ம சரியா போயிட்டு இருக்கோம், சரியா பாதியில். ஏன்னா டெக் டைம்ஸ்ல அது ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா தேசிய ரீதியில என்னோட கருத்தும் அதே தான். தேசிய ரீதியில வந்து கண்டிப்பா ஒரு சரியான ஒரு அமைப்பு இதுக்கு இருக்கணும், ஒரு கட்டுப்பாடு ஒன்று இருக்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா லைக் இந்து சங்கம், லைக் இந்து தர்ம மாமன்றம், மற்ற என்ஜிஓக்கள் அமைப்புகளை ப்ராப்பரா வச்சு நம்ம செஞ்சோம்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிலாங்கூர் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம், ஏன் கடாவை நம்ம ஃபோக்கஸ் பண்ணல, ஜோஹரை ஃபோக்கஸ் பண்ணல, மற்ற மாநிலங்களை ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ இதுக்கு வந்து ஒரு அமைப்பு இருக்கணும், ஒரு மாதபடி ஒன்று இருக்கணும். அப்பதான் இது வந்து சரிப்பட்டு வருமே தவிர, ஆனா இருப்பினும் இது வந்துட்டு தனி, அதாவது அரசாங்கத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு இயக்கங்களாக செயல்படும் நினைக்கிறீங்களா, இல்லது அரசாங்கத்தின் கீழ் ஒரு பிரிவு, பார்வையில் ஒரு பிரிவாக அமைக்கப்படும். அப்பதான் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இந்து சங்கம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வைபி கணபதியோட காலத்துல கூட நம்ம வந்து அவங்களுக்கு நம்மளா கூப்பிட்டு அங்கீகாரம் கொடுத்து ஒவ்வொரு தடவையும் இந்த லீமாஸ் ஃபண்ட் கொடுக்கும் பொழுது நான் என்னோட டாக்குமெண்ட்ல வந்து இந்து சங்கம் சப்போர்ட்னு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்கோம். அது வந்து ஒரு ரெக்கக்னிஷன், அவங்களுக்கு வந்து ஒரு சே இருக்கு. அது வந்து அந்த மாதிரி ஒரு 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 பவர் அவங்க நம்ம கொடுத்தால் ஒழிய இது வந்து ஒரு விஜிலைஸ் பண்ண முடியும், இல்லைன்னா வந்து கஷ்டம். இப்போ அங்கே கூட ஒரு பிரச்சனை இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். அதாவது இந்து சங்கத்துக்கு கீழ் வருபவர்கள் தனி நபர்களாக அங்கத்தினராக சேர்கின்றார்கள். ஆனால் கோயில் நிர்வாகம் என்பது அவர்களுக்கு மேல் ஒரு ஒரு அமைப்பு இல்லை, மஹிமா போன்ற அமைப்புகள் இருப்பதாக நம்ம சொல்கிறோம். அப்படி இந்த கோயில்களை இந்த நிர்வாகம் தான் ரொம்ப முக்கியம், அவர்களை ஒரு பிரிவின் கீழ் ஒருங்கிணைக்க முடியுமா, அதற்கான நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது வைபி? அதாவது நாம் பார்த்தோமானால் எத்தனை அமைப்புகள் வேணுமாலும் இருக்கலாம், ஆனால் இறுதியாக அவர்களுக்கு அந்த பவர் இருக்கா இல்லையா, அதுதான் முக்கியம். அது ஒற்றுமை இருக்கிறதா, இன்னொரு கேள்வி. ஒற்றுமை இன்னொன்று, பட் அந்த பவர் இருக்கின்றதா? இன்றைக்கு வந்து சூராவ் மஸ்ஜிதை சொல்றாங்க, எஸ், அவங்கெல்லாம் வந்து ஜபத்தான் அஹ்லேவால் அகாமா இஸ்லாமுக்கு கீழே, ஒவ்வொரு மாநிலத்துடைய இஸ்லாம் பிரிவுக்கு கீழே அவர்கள் செயல்படுகின்றார்கள். ஒரு சூறாவை அமைக்கணும்னா அந்த அப்ரூவல் வந்து இவங்ககிட்டேருந்து போகணும், ஒரு மஸ்ஜித் கட்டணும்னா இவங்ககிட்டேருந்து போகணும். அந்த போன்ற ஒன்று இருந்தால் மட்டும்தான் இந்த இந்து ஆலயமோ அல்லது இஸ்லாம் அல்லாத எந்த வழிபாட்டு தலங்களையும் வந்து அந்த அதிகாரத்துடன் நம்ம வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லை என்றால் இது தொடர்ந்து கொண்டு தான் செல்லும். ஸோ அந்த வகையில் வந்து சற்று நேரத்துக்கு முன்பு கேட்டது போல நெகிரி சம்பிலான், ஸ்லாங்கூர், ஐ திங்க் பிணைங் உட்பட பக்கத்தான் அரப்பான் லீட் பண்ணுகின்ற அனைத்து மாநிலங்களிலும் 2018 நாம் என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோமோ அதனை நாம் வந்து செய்திருக்கின்றோம். அந்த நம்பர்ஸ் அங்கே இருக்கின்றது, 200க்கு மேலே. எங்க சின்ன மாநிலம் மேம்பாடு கேசட் பண்ணப்பட்டது. அதே போல நெகிரி மாநிலத்திலும் ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட ஆலயங்கள் கேசட் செய்யப்பட்டு விட்டது. இன்னும் ஒரு 10-15 வந்து ப்ராசஸில் இருக்கின்றது, பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஸோ இதுதான் நம்ம செய்தது. சிலர் சொல்லலாம் எங்கே உங்களுடைய வாக்குறுதி என்று. ஸோ வாக்குறுதியை வந்து அந்த நம்பர்ஸில் நம்மளால் காண்பிக்க முடியும். அதே போல் இதுக்கு முன்னுக்கு இல்லாத சில விதிமுறைகளை வந்து நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். இதெல்லாம் நம்ம வாக்குறுதி கொடுத்தனால தான் இதெல்லாம் நாம் செய்தோம். இன்றைக்கி வந்து 100 ஆண்டுகள் ஆலயம் வந்து ஏன் இதுக்கு முன்னுக்கு உள்ளவங்க அதை செய்யலை, நம்ம இப்போ செஞ்சுருக்குமே. எத்தனையோ தோட்டப்புறத்தில் ஆலயங்கள் வந்து விடுபட்டு போனது. நீங்கள் அங்கே போங்க, இதோ இங்கே போங்க, முன்னால் இருந்த அரசியல்வாதிகள் அவர்களுடைய லெட்டர் பயன்படுத்தி நீங்கள் இங்கே போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். இதுதான் வந்த பிரச்சனை. நிலம் என்று வரும்போது அந்த நிலம் வந்து மாநில அரசாங்கம் அப்ரூவ் பண்ணி
லேண்ட் ஆஃபீஸ் வந்து அவர்களுக்கு அந்த கடிதம் கொடுத்தது தான் செல்லும். எந்த ஒரு அரசியல்வாதி கொடுத்தது செல்லாது. ஆனால் அன்று இருந்தவர்கள், மேபி அவர்களுக்கு விவரம் தெரியாத காரணத்தில் இந்த ஆலயத்தில் இருந்தவர்கள் அன்றையுள்ள அரசியல்வாதியை முழுமையாக நம்பி, எனக்கு நிலம் இருக்கு என்று நம்பி கடந்து வந்த காலத்தினால்தான் இன்றைக்கு நாம் வந்து இதை எதிர்நோக்கி வருகின்றோம். ஸோ இந்த நாம் வாக்குறுதி நம்ம கடந்த காலத்தில் இருந்த அரசியல்வாதிகள் மீது அதிருப்தி கொண்டதால் தான் உங்களுக்கு வாக்களித்தார்கள். சரி செய்ய வேண்டும். அதை தான் நம்ம வந்து சரி செய்து கொண்டிருக்கின்றோம். சரி செய்து அதனுடைய இப்பொழுதாவது ஒரு பாலிசி, ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இதுக்கான ஒட்டுமொத்தமாக தேசிய ரீதியில் ஒரு கொள்கை வரைய முடியுமா, ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியுமா? ஏன்னா இப்பொழுது கூட பார்த்தீங்கன்னா 1976 உருவாக்கப்பட்ட டவுன் அண்ட் கவுண்ட்ரி பிளானிங், அதற்கு கீழே தான் இந்த லோக்கல் கவுன்சிலில் நீங்கள் 171, அப்போ அந்த ஆக்டுக்கு கீழே தான் இதெல்லாம் வருது பாருங்கள். ஆனால் அதற்கு முன்பு தான் நிறைய கோயில்கள் நம்ம நாட்டில் உருவாகி இருக்கின்றன. அப்போ அந்த கோயில்களுடைய நிலைமையை மாற்றக்கூடிய வாய்ப்பு இப்போ எவ்வளோ இருக்கின்றது? நீங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா இப்போ வர உருவாக்கக்கூடிய கோயில்கள், நிர்மாணிக்கப்பட கோயில்கள் இந்த சட்டத்தை உட்பட்டு நம்ம சரியாக உருவாக்க வேண்டும் என்றது எல்லாருமே ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் முன்பு இருக்கக்கூடிய கோயில்களுடைய அந்தஸ்து என்னவாகும்? ஓகே, இதுக்கு வந்து என்ன சொல்கிறேன், முதல்ல வந்து நம்ம வந்து ஒன்று அடாப்ட் பண்ணணும். அதாவது ஒன்று நம்ம வந்து ஒத்துக்கணும். நம்ம வந்து எஸ்டேட்டில் கோயில் இருந்துச்சு வச்சுங்களேன். எஸ்டேட்டில் கோயில் இருந்துச்சு, பந்துலால் தடல் இருந்துச்சு, ஆயாக்கோட்டை இருந்துச்சு, கல்லுக்கடை கூட இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. இது என்னோட எஸ்டேட்டு, இது என்னோட தடல், இது என்னோட இடம்னு சொல்லி அந்த காலம் போக டெவலப்மெண்ட் ஒன்று வரும்போது வந்து அவங்க டெவலப்பர் சொல்கிறத நம்ம கேட்கணும். ஏன்னா அவங்க தான் லேண்ட்லார்ட். இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க அப்ரூவல். ஓகே, நீங்கள் திருவிழா செய்யுங்க. ஏன்னா இன்னைக்கு போலீஸ் கமிட்டி வந்து லேண்ட்லார்டோட அப்ரூவல் இல்லாமல் நீங்கள் திருவிழா செய்ய முடியாது. எல்லாமே வரும். அந்த ரீதியில் வந்து கோயிலில் வச்சு நடத்துறவங்க வந்து முதல்ல ஒன்று மட்டும் அவங்க எடுத்துக்கணும். என்னன்னா, இது நம்ம இடம் இல்லை, இது வந்து சம்படிஸ் லேண்ட். சாம்டியாபியா இருக்கலாம், இல்லை வந்து கத்ரியா இருக்கலாம், ஓவதையா டெவலப்பர்ஸ், லேண்ட்லார்ட்ஸ்லாம். அடுத்து நீங்கள் பார்க்கும் பொழுது வந்து நம்ம வந்து சில நேரத்தில் நெகோஷியேட் பண்ணுவோம். அந்த டவுன் பிளானிங்ல வந்து ஓகே, இந்த இடத்துல வந்து கோயில் எடுக்கணுமா, இல்லை வேற இடம் மாற்றி கொடுக்கணுமா. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நான் சொல்கிறேன். எனக்கு வந்து ஒரு 2 வாரம் எனக்கு வந்து யூனிவர்சிட்டிக்கு பங்கசான் வந்து நேஷனல்ஸில் வந்து பர்சனல் பார்த்தாரு. எனக்கு வந்து மாங்கி கோயில் 6ஆம் நூற்றாண்டு இருந்துச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, இந்த கோயில் வந்து எஸ்டேட் கோயில், எங்கள் யூனிவர்சிட்டி வராத முடிக்கு உள்ள கோயில், இந்த கோயிலில் நிலம் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு என்கிட்ட வந்து. ஸோ இப்படியாப்பட்ட மடத்தில் இருக்கிறாங்க சிலாங்கூரில் வந்து. இவர் ஒரு மலைக்காரர், நைஃப் சென்ஸில் அவங்க போர்டில் பேசுகிறேன்னு சொன்னார் என்கிட்ட. ஏன்னா அந்த கோயில் அங்கே உள்ள கோயில் தான், எஸ்டேட் கோயில். அது வந்து அவங்களுக்கு உண்மை தெரியும். பழைய மக்கள் எல்லாத்துக்குமே உண்மை தெரியும். இது எங்க உள்ள கோயில், யாருடையது, எப்போ வந்ததுன்னு எல்லாமே தெரியும். ஆனால் இன்றைக்கு வந்த சிலர் வந்து விஷயங்கள் தெரியாம, அதாவது சில காழ்ப்புணர்ச்சி, எங்க அரசாங்கத்து மேல காழ்ப்புணர்ச்சி எல்லாத்துக்கும் இருக்கு. அது நான் ஒத்துக்கணும் மேபி. காழ்ப்புணர்ச்சி இது வந்து ஓகே. அடுத்து வந்து எப்படி எங்களை வந்து மட்டம் தட்டுறது, எப்படி பிரதமர் மட்டம் தட்டுறது, அல்ல ஆட்சியாளர்கள் எப்படி மட்டம் தட்டுறது சொல்லி பிளான் பண்ணி செய்யப்பட்ட விஷயங்கள் தான் இது தவிர மற்ற ரீதியில் நீங்க பார்க்கும் பொழுது நம்ம வந்து எல்லா விஷயமும் வந்து நியாயமாகவும் நேர்த்தியாகவும், இந்த நீங்க சொன்னீங்களா 1976 இந்த ஆக்ட் வந்து பார்லிமெண்ட் லூலூஸ் ஆனிச்சு. ஒரு பார்லிமெண்ட் லூலூஸ் ஆன ஆக்ட் பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து சரியா செய்யணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இது வந்து ஒரு பில்டிங் தெரியுங்களா, இந்த மேஜர் நீங்க ஒரு இடத்துல வைக்கிறீங்கன்னா கன்சிடர் பச்சா பண்ணாலே ஒரு பில்டிங். ஒரு தீயா வைக்கிறீங்க வச்சுங்களேன், அக்தா பங்குனன் பிரகாரம் அது வந்து ஒரு பில்டிங். அப்ப அந்த எல்லாமே நீங்க எப்படி வாங்கி ஆகணும். ஆனா நம்ம வந்து அது கோயிலுக்கு மட்டுமல்ல, எந்த வந்து கிலங் தம்புக்கு பின்னாரன் இருக்கு, கிலங் ஹாரம் இருக்கு. நீங்க பாருங்க 2 இருக்கு. கிலங் ஹாரம் 1 இருக்கு, கிலங் தம்புக்கு பின்னாரன் இருக்கு. கிலங் ஹாரம் என்ன தெரியுங்களா, அரசாங்கத்தின் நிலத்தில் அமைக்கப்பட்ட ஃபேக்டரிஸ். ஜேபிஎஸ் நிலத்திருக்கும், ஜேகே நிலத்தில், அது வந்து நாங்கள் ரொம்ப பண்ணிடுவோம் ஃபுல்லா. கிலங் தம்புக்கு பின்னாரன்னா வந்து நம்ம வந்து ப்ரொமோஷன் கொடுப்போம். உங்களுக்கு வந்து ஓகே, உங்க நிலம், அந்த நிலம் வந்து பொருத்தேன நிலம், உங்களுக்கு வந்து செட்பேக் இருக்காது. பின்னால 40 ஃபீட் கொடுக்கணும், 40 ஃபீட் கொடுக்கணும், சைட்ல 20 ஃபீட் கொடுக்கணும். இதெல்லாம் இருக்காது. ஒட்டி கட்டிருப்பாங்க. லைக் சுங்கேபுரம் பட்டாசு கம்பெனி வெடிச்சுல பல உயிர் போனுச்சுல, அந்த மாதிரி நிலம் சொல்றேன். இது கிலாங் தம்புக்கு பின்னாரான். ஆனா வந்து தானே வந்து பர்த்தனியான் ஜோனிங் பாத்தீங்கன்னா, ஆர்த்தி பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி. அப்ப நாங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி இடத்த வந்து நம்ம பொமுத்தியன் பண்ணுவோம். பொமுத்தியன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நீங்க முதல்ல லேண்ட் கன்வெர்ட் பண்ணணும், இண்டஸ்ட்ரிக்கு மாத்தணும். இண்டஸ்ட்ரி மாத்திட்டு நீங்க என்ன பண்ணணும், இந்த பிளான் வந்து எஸ்பிஎல் பிளான் வந்து சப்மிட் பண்ணணும் எங்க பிரான்ச்சாங்கல. அப்ப நம்ம வந்து பார்த்து ஓகே இது முடியாது, சைட் அட்லீஸ்ட் 10 ஃபீட் கொடுங்க, இது வந்து 20 ஃபீட் 40 ஃபீட் இருக்கணும், ஓகே 20 ஃபீட் கொடுங்க. ஸோ அது வந்து வேற.
அதான் இந்த கீழாங் தம்பக்கு பின்னாடி பிரமுத்தியான ஒரு கோட் இருக்கு, அது வந்து அது ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி நம்ம சொல்றோம். இப்போ என்ன சொல்றேன்னா வந்து சில கோயில்கள் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து 388 கோயில் வந்து அரசாங்க நிலத்தில் கண்டிப்பா அது வந்து காப்பாற்ற முடியாத ஒரு விஷயங்கள் வந்து சில விஷயங்கள்ல காப்பாற்ற முடியாது. 288 கோயில் நீங்க சொன்னீங்கன்னா 299 கோயில் நீங்க சொன்னீங்கன்னா வந்து அது வந்து தனியார் நிலத்தில் அமைக்கப்பட்ட கோயில்கள், மேபி சொந்த கோயிலாக கூட இருக்கலாம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா எவ்வளவு சீக்கிரமா நம்ம அப்ரூவல் கொடுக்குறோமோ அவ்வளவு சீக்கிரமா வந்து என்னோட டைம்ல வந்து நான் செஞ்சு முடிச்சிருவேன். அதே மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா என்னோட சில ஸ்டேட்மெண்ட் நீங்க பாத்துட்டீங்க. யாருமே வந்து தயவு செய்து கோயில் வந்து ஹராம் சொல்லாதீங்க. ஏன்னா கோயில் வந்து வியாபார இடம் இல்லை, கோயில் வந்து ஒரு உல்லாச தலம் இல்லை, கோயில் வந்து ஒரு வழிபாடு தலம். இது வந்து ஏன் நான் சொல்லக்கூடாதுன்னா ஒரு சமயத்தை குறிவைத்து ஒரு சொல்லுகின்ற அந்த வார்த்தை வந்து அது பல விதமா வந்து சித்தரிக்கப்படும். அப்படிங்க சொல்லாம சொன்னா இது வந்து நோக்கம் என்றது முக்கியமா வருது. இன்றைக்கு எடுக்கப்பட்ட முடிவு இல்லை, இது வந்து லீ மாஸ்டர் எடுக்கப்பட்ட முடிவு. இது ஏன் அந்த வேர்டி நான் தைரியமானிக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தேன்னா வந்து ஒரு ஓராண்டு காலம் முன்னுக்கு வந்து நானு எங்களோட சேனல்ல சேர்ந்து நாங்கள் எடுக்கப்பட்ட முடியும். அந்த வார்த்தையை பயன்படுத்தி சொல்லி அந்த போர்டு அப்பயே எடுத்தோம். அதனாலதான் சொல்றேன், இது வந்து அங்கீகரிக்கப்படாத அனுமதி பெறப்படாத ஒரு ஆலயமே சொல்லணுமே தவிர ஆறாம் என்ற வார்த்தை யாரா இருந்தாலும் பயன்படுத்தாதீங்க தயவு செய்து. யாரா இருந்தாலும் சொல்லக்கூடாது. ஆனா அடுத்த கட்ட நடவடிக்கையாக கண்டிப்பா நீங்க அருள் சொன்ன மாதிரி, பிரதமர் சொன்ன மாதிரி, எங்களோட மாட்சிமை தங்கிய மாமன்னர் சொன்ன மாதிரி கண்டிப்பாக சுயநலத்திற்காகவும் தனிநபர் சம்பாத்தியத்திற்காகவும் தனிநபர் ஆதாயத்திற்காகவும் கட்டப்பட்ட ஆலயங்கள் கண்டிப்பாக தகர்த்தெடுக்கப்பட வேண்டும். அது இப்போ இருக்கிற அந்த தோட்டப்புறங்கள் இருக்கக்கூடிய கோயில்கள் அது வந்துட்டு என்ன அந்தஸ்து பெறுதுங்க? அதை வந்துட்டு இந்த அனுமதி பெறாத கோயில்கள் எண்ணிக்கையில் வருதா? இந்த சைம்டாபி போன்ற தோட்டங்கள் வந்துட்டு பெரிய பெரிய நிறுவனங்களில் அங்கே அவங்க நிர்மாணித்து கொடுத்துருப்பாங்க கோயில்கள் அந்த காலத்தில். இப்போ அந்த கோயில் வந்து எந்த பிரிவில் வகைப்படுத்தப்படுதுங்க? ஓகே, இந்த சொன்ன லிஸ்ட்ல சொன்னல இந்த 687 இந்த அது வராது. ஓகே ஓகே, அது வந்து இன்னும் லிஸ்ட் எடுக்கப்படாத கோயில்கள். அதுன்னு எடுக்கப்படாத கோயில். ஏன் தெரியுங்களா? அந்த கோயில் வந்து எப்போ நம்ம ஃபைலுக்கு வரோம்னா வந்து அந்த நிலம் வந்து டெவலப்மெண்ட் கம்யூனல் மன்சாங்க சப்மிட் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து நாங்க ஸ்டேட் கவர்மெண்டோ இல்ல லோக்கல் கவர்மெண்டோ இல்ல பிரான்ச் அவங்க இன்வால்வ் பண்ண முடியும். ஓகே, இந்த கோயில் வந்து இத்தனை வருஷ காலமா அங்க இருக்கு, அங்க சுடுகாடு இருக்கு, இதுக்கு நீங்க வந்து ஒதுக்கி கொடுங்க நிலத்தை. அப்ப நம்ம கேட்க முடியும், அவங்ககிட்ட டெவலப்பர் லைன்லோட்ஸ்க்கு நம்ம கேட்க முடியும். அது வரைக்கும் வந்து நம்ம அதுல இன்வால்வ் பண்ண முடியாது. ஒரு புதிய மேம்பாடு என்று வரும்பொழுது முஸ்லீம்களுக்கு வழிபாட்டு தங்களுக்கான இடம் ஒதுக்கி தரப்படுகிறது. அதே போல் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இடம் ஒதுக்கி தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இதை வந்துட்டு உங்களுடைய மாநிலங்களில் அமலுக்கு வந்துவிட்டதா, புதிதாக கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்களா? இதை தான் நான் வந்து சட்டமன்றத்தில் குறிப்பிட்டது போல் நம்ம வந்து பக்கத்தானார்பார் வாக்குறுதி கொடுத்தோம். அதனுடைய ஆக்ஷன் பிளான் என்னது? 2021 குறிப்பாக நெகிர்சிமிலா மாற்றம் எடுத்தால் 2018 தேய்ச்சும் 2019, 20, 21 இந்த காரிஸ் பண்டுவான் மெனுவல் இப்போ பங்குனா நம்ம உருவாக்கி அந்த காரிஸ் பண்டுவானில் 10,000 மக்கள் தொகை இருந்தால் 1 ஏக்கர் நிலம் இஸ்லாம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த காரிஸ் பண்டுவானை வந்து நம்ம உருவாக்கினோம். ஸோ அதன் அடிப்படையில் தான் புது டெவலப்மெண்ட் வரப்போ அந்த டெவலப்பை இதை ஃபாலோ பண்ணணும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா நம்ம வந்து அனுமதி கொடுக்க மாட்டோம். ஆனால் சில காலகட்டத்தில் நம்ம ஒதுக்கி வச்சிருப்போம். அந்த இடம் வந்து 95% மெஜாரிட்டி ஒரு தரப்பினராக இருந்தால் அங்கே வந்து அந்த நிலம் வந்து அரசாங்க நிலமாகவே தற்காக்கப்படும். ஆனால் அதே அந்த நிலத்தில் வந்து அந்த இடத்தில் வந்து இந்தியர்கள் இருக்கின்றார்கள், நமக்கு தேவை என்று வரும்போது இதனை வந்து நம்ம வந்து இந்து ஆலயங்களுக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்த முடியும். இப்போ ஸ்லாங்கூரில் எப்படிங்க அதுக்கான இதே கைடன்ஸ் தாங்க. இது வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து ஜபதான் பிராங்க நிகாரா இது எல்லா மாநிலத்திற்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஆனால் நம்ம அங்கே பார்க்கணும், அங்கே டோபோகிராஃபி என்ன சொல்லுது, லோக்கல் லீடர்ஸ் அவங்க லோக்கல் இஷ்யூஸ் அங்கே என்ன இருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து என்ன வந்து ஒரு 500 ஏக்கர் இருந்தாலும் ஒரு லெஸ் தென் ஒரு 200 ஏக்கர் இருந்தால் கூட நான் வந்து 1 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கேன் டெவலப்பர்கிட்ட. ஒரு கோயில் கூட நான் வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி டிபெண்ட்ஸ். ஆனால் அதுதாங்க, இது வந்துட்டு நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் செய்து கொடுக்குறீர்கள். ஆனால் நாளைக்கு நீங்கள் இல்லை என்றால் இது வந்து ஒரு சட்டமாக வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் அது வந்துட்டு நிரந்தரப்படுத்தப்படும். பாருங்க, இது கைட்லைன்ஸ். இது வந்து வகுக்கப்பட்ட கைட்லைன்ஸ். இது வந்து ஆனால் நீங்கள் வந்து எப்படி அது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறீங்க, அப்போ அந்த மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர்கிட்ட அந்த பவர் இருக்கும். ஸோ இந்த கைட்லைன்ஸ்ன்றது வந்துட்டு கட்டாயமங்களா அல்லது சட்டமாக்கப்பட்டால் தான் அது வந்துட்டு கட்டாயமாக பின்பற்றப்படும். வந்து ஒரு மெல்லிய கோடு. இது வந்து அங்கிட்டு ஒரு மெல்லிய கோடு. சிலது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு காலத்துக்கு ஏற்பாடு மாற்ற முடியும். அது சட்டமாக
மாற்றினா நான் சொல்றேங்க ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு டெவலப்பர் வந்து ஒரு டெவலப் பண்றாரு ஒரு இடத்துல வந்து. வைபி சொன்ன மாதிரி வந்து நம்ம 10,000 பேர் வந்து அங்க இருந்தா நம்ம 1 ஏக்கர் கொடுக்க முடியும் சொல்லி கைட்லைன் சொல்லுது. என்னோட கேள்வி வந்து வீடு வாங்குற 10,000 பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? டெவலப்பருக்கு எப்படி தெரியும்? அதுக்கு தான் அந்த கொஞ்சம் லொங்காரன் இருக்கும் நம்மளுக்கு வந்து. ஓகே, நாலு பேர் நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, மெஜாரிட்டி வந்து நம்மால் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல கவசம் லாப்பாங்க மாத்திட்டு, இந்த லாப்பாங்க தூக்கி வேற இடத்துல போட்டு லாப்பாங்க நம்ம எடுத்துட்டு நம்ம அதுக்கு தான் ஏன் நம்ம வந்து இந்த அரசாங்கம் இருக்கு, இந்த அதிகாரிகள் இருக்கிறாங்க, லோக்கல் கவுன்சிலர் இருக்கிறாங்க நமக்கு கீழ. அந்த கைட்லைன் வந்து நாங்களோ ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து அங்கீகரிக்கப்பட்டது கிடையாது. மாநில ஆட்சிக்குழு கூட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. ஸோ இது வந்து நம்ம தனியாக எடுக்கலை. ஸோ அரசாங்கமே ஏற்றுக்கொண்டப்பட்ட ஒன்று. இது வந்து இதுக்கு முன்னுக்கு வந்து அதை வந்து யாரும் வந்து ஃபாலோ பண்ணாத காரணத்தினால் முன்ன வந்து இந்த பல பிரச்சனைகள் இருந்தது. இன்றைக்கு வந்து அது ஒரு கைட்லைனாக இருக்கின்றது. அந்த கைட்லைன் வந்து அந்த இடத்துடைய டெமோகிராஃபி அடிப்படையில் வந்து அது வந்து முடிவு செய்யப்படும். ஏன்னா நம்ம எதையுமே வந்து இன்றைக்கி நம்ம முடிவு பண்ண முடியாது. அங்கே யார் வந்தால் தானே அதுக்கப்புறம் நம்ம யாருக்கு இது வந்து ஸ்லாங்கூர் நெகிரி சிம்பிளான் தவிர்த்து மற்ற எல்லா மாநிலங்களும் இருக்குதுங்களா? இது நேஷனல் கைட்லைன், மலேசியனோட கைட்லைன் இது வந்து. ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணலாம். இப்போ இது நீங்க பாத்தீங்கன்னா பின்பற்றப்படுகிறதா? அடுத்த கேள்வி என்னோட பதில் வந்து ஸ்லாங்கூர் நம்ம பயன்படுத்துறோம், நெகிரிசிம்பிளான் பயன்படுத்துறோம், மற்ற மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன்ஸ் நான் மலேசியர்கள் பயன்படுத்துறோம். ஆனா இந்த கைட்லைன்ஸ் கண்டிப்பா திரங்கான லோக்கல் வந்து பயன்படுத்த முடியாது. அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா நடத்துக்கணும். அங்க நீங்க இந்த மாதிரி கேட்டீங்கன்னா நடக்காது கண்டிப்பா. ஸோ அதனால தான் இது வந்து ஒரு கைடன்ஸ் தவிர இது வந்து நீங்க முழுமையா ஃபாலோ பண்ணுமா கேட்டா இல்லை. இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம பார்த்தோம்னா நீங்கள் கேட்ட மாதிரி, அதாவது நான் சட்ட நேரத்துக்கு முன்பு நான் வந்து சில ஆலயங்கள் நம்ம வந்து கேதர் பண்ணிட்டோன்னு சொன்னோம். இந்த சில ஆலயங்கள் வந்து புது டெவலப்மெண்டோட ஆலயங்கள் கிடையாது. இதுக்கு முன்பு தோட்டப்புறங்கள் மேம்படுத்தப்பட்ட போது விடுபட்ட ஆலயங்கள். இதை வந்து இந்த பிரச்சனை வந்தனால தான் நம்ம இப்போ செய்யணும்னு கிடையாது. இதனை வந்து குறிப்பாக நெகிசி மாவட்டத்தில் வந்து 2018 நம்ம வந்து செய்து கொண்டிருக்கின்றோம். மேம்பாடு காணப்பட்டது, ஆலயத்துக்கு நிலம் கிடையாது. ஆனால் அந்த ஆலயம் அங்கே இருக்குது. ஸோ ஆலய நிர்வாகத்தினர் கூப்பிட்டு நீங்கள் எங்கள்கிட்ட அப்ளிகேஷன் போடுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்றால் கண்டிப்பாக இந்த ஆலயத்தை இந்து ஆலயத்துக்கென்று நம்ம வந்து கெசட் செய்யப்பட்டு உங்களிடம் கொடுக்கின்றோம். உங்களுடைய மெயின் ப்ராப்ளம் இஷ்யூ வந்து லேண்ட் இஷ்யூ. லேண்ட் மேட்டர் நம்ம வந்து செட்டில் பண்ணிட்டோம்னா அது வந்து இந்த ஆலயத்திற்கான ஒரு நிரந்தர தீர்வு. ஆலயம் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லை, பிறகு வந்து நம்ம பணம் இருக்கும்போது ஆலயத்தை வந்து பெருசாக கட்டிக்கலாம். ஆனால் நிலமே நம்மளுக்கு இல்லைன்னா அந்த நிலத்தை உறுதி செய்வது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஸோ அதுதான் வந்து இதில் குறிப்பிட்டது. அதே போல் சிலைங்கூர் மாவட்டத்தில் 200-270 சொல்கிறப்ப ஐ திங்க் அதில் ஒரு பாதி வந்து இதுக்கு முன்னுக்கு இது போன்று பிரச்சனைகள் தீர்வு காணப்படாமல் இருந்த ஆலயங்களாக தான் இருக்கும் என்று நான் வந்து நம்புகிறேன். இப்பொழுது கூட புதிதாக இந்த மாதிரி உருவாகக்கூடிய கோயில்கள் இருக்குதுங்களா? அதிகமா இருக்குது. இன்னும் வருடத்துக்கு ஏற்கனவே இவ்வளவு கோயில்கள் அந்த மாதிரி புதிதாக உருவாகுது, அனுமதின்றீங்க. அந்த புள்ளி ஒரு எண்ணிக்கை வந்து கண்டிப்பா என்கிட்ட இல்லை. ஆனா நான் வந்து சிட்டி கவுன்சிலா இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். சொந்தமா வந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வைக்கிற ஆலயங்கள் வந்து அதிகமா இருக்கு. சிறுதெய்வ வழிபாடுகள் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சமய பிரகாரம் பேசுவோமே, கொஞ்சம் சமய பிரகாரம் நம்ம பேசும்பொழுது வந்து சிறுதெய்வ வழிபாடுகள் நீங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த காலத்துல ஒத்து வந்துச்சு. அந்த காலத்துல நான் பார்த்தேன்னா வந்து சிறுதெய்வ வழிபாடுகள்லாம் ஓகே. ஆனா இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தாமான்ல ப்ராப்பரா பார்க்கிங்கோட சேர்த்து அழகா ஆலயங்கள் இருக்கப்பட்டாலும் பக்கத்திலே வந்து ஒரு சிறுதெய்வம் வச்சிடறான் தனியா தூரத்துல போய் தோட்டத்துல. ஸோ இது வந்து நம்ம வந்து இதுதான் நம்ம நிச்சயமா நிறுத்தப்பட வேண்டும். ஏன்னா நம்மளோட சமயத்தை வந்து நம்ம பேசிக்கலாம், இது நம்ம பேசிக்கலாம் நம்மளுக்குள்ள. அதாவது இந்த மாதிரி சிறுதெய்வ வழிபாடுகளும் சரி, இல்ல அங்கீகரிக்கப்படாத ஆலயங்கள் வந்து அகற்றப்பட வேண்டும் பேசிக்கலாம். ஆனா மற்றவர்கள் சொல்லிதான் நம்ம செய்யணுமா? அதான் ஒரு கவலைக்கிடமான ஒரு ஒரு விஷயம். நம்மளே நம்ம ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா உங்களோட மகன் தவறு செஞ்சு நீங்க அடிக்கலாம், பக்கத்து இருக்காரு நினைச்சா ஒத்துக்குவீங்களா? அதுதான் இப்ப எனக்கு வலிக்குது. ஆக்சுவலி என்னோட மகன் தவறு பண்ணி, என்னோட மக்கள் வந்து என்னோட சமுதாயத்தின் சமயத்தின் தவறு செய்யறது வந்து எனக்கே மனசு வலிக்குது. ஆனா இன்னைக்கு வந்து மற்றவர்கள் பேரணி தூரம் போய் எங்களை குறை சொல்லி, எங்களை கேவலப்படுத்தி, எங்களை கொச்சப்படுத்தி ஓட்டு வரைக்கும் ரொம்ப கவலையா இருக்கு எனக்கு வந்து. அது நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்று கேட்டால் சில நடவடிக்கைகள் வந்து நம்ம வந்து நேரடியாக நம்ம எடுத்திருக்கின்றோம். அதாவது ஒரு கோயிலை கட்டுறப்ப அதை விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு கட்டி முடிச்சோன்னா நம்ம போயிட்டு நடவடிக்கை எடுப்போ தான் அது வந்து ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ ஆகிடுது. ஆனால் சில இடங்களில் வந்து வீட்டுக்கு பின்னாடி நம்ம சமுதாயத்தில் அப்படிப்பட்டவங்க இருக்காங்க. ஒரு ஆலயம் என்பது ஒரு புனிதமான ஒன்று. ஆனால் வீட்டுக்கு பின்னால் 6 அடி உயரத்தில்
ஒரு சிலையை வந்து வீட்டு பின்னாடி வைக்கிற நிலைமைக்கெல்லாம் நம்ம சமுதாயத்தில் இன்னைக்கு இருக்காங்க. ஸோ அது போட்டு நம்ம கேள்விப்படும் போது நம்ம வந்து நேரடியாக நடவடிக்கை எடுத்து அதை அன்னைக்கே நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா இந்த பிரச்சனை வந்து பிற்காலத்தில் ஒரு பிற்காலத்து பெரிய வராது. பிரச்சனையா மாறுது. அதே போல இதுக்கு முன்னுக்கு நடந்த சில குறைபாடுகள் என்னன்னு பார்த்தோம்னா லோக்கல் கவுன்சிலோட என்ஃபோர்ஸ்மெண்ட். இந்த லோக்கல் கவுன்சில் என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து இது போன்று நடக்கிறப்ப நம்ம அன்னைக்கே நம்ம தடுத்து நிறுத்தியிருந்தோம்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை நம்ம எதிர்நோக்கி இருக்க மாட்டோம். ஆக அதையும் நம்ம வந்து லோக்கல் கவுன்சிலோட என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் இதில் வந்து ஒரு இப்படி வந்ததுக்கு காரணம் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் இல்லாமல் போனதும். சிலர் வந்து நடவடிக்கை எடுக்காமல் அவங்களுக்கு தெரியும் அங்கே நடக்குதுன்னு, ஆனால் கண்டுக்கிறது கிடையாது. அன்றைக்கே நோட்டீஸ் கொடுத்து அதை ஸ்டாப் பண்ணியிருந்தா அது ஒரு கோயிலாக உருவாகி இருக்காது. ஸோ இதுதான் சில குறைபாடுகள். அதாவது நம்ம கிட்ட திருந்த வேண்டிய விஷயம்னா இதுதாங்க. அதாவது புதிதாக இதை போன்ற அனுமதி இல்லாமல் கண்ட இடங்களில் கட்டுவது, மரத்தடியில் வைப்பது, இது போன்ற விஷயம் நம்ம தவிர்க்க வேண்டும். ஆனால் ஒட்டுமொத்தமாக சமுதாயத்தினுடைய பார்வை என்னவென்றால் நமக்கு பழங்காலமாக இருக்கக்கூடிய கோயில்கள் அதை வந்து காக்கப்பட வேண்டும். அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்கு அரசாங்கத்தினுடைய தலையீடு எப்படி இருக்க வேண்டும், குறிப்பாக அரசியல்வாதிகள், இந்தியர்களை பிரதிநிதிக்கக்கூடிய தலைவர்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. அந்த அடிப்படையில் நீங்கள் எதிர்பார்ப்பது என்னங்க வைபி? முதலாவதாக வந்து நீங்க பார்த்தீங்கன்னா பழைய ஆலயங்கள், குறிப்பாக எஸ்டேட், நம்மளோட பூர்வீகம் எஸ்டேட் ஆலயங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய ஆட்சி காலத்தில், என்னுடைய காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் சிறப்பான ஒரு தீர்வு காணிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம வந்து அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிறையா நம்ம வந்து ஃப்ளெக்சிபிள், பிகாஸ் பிபிடி வந்து லோக்கல் கவர்மெண்ட்ல நீங்கள் பில்டிங் பிளான் சமயத்தில் வந்து ரொம்ப பெரிய சர்பேக்கெல்லாம் இடம் பத்தாது வைபின்னு கேட்பாங்க. நான் அதெல்லாம் நான் ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கேன், ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நம்ம கீழே இல்லை, அது வந்து ஓஐசி கீழே தான் இருக்குது. ஓஐசி மெம்பர்ன்றதுனால அது எப்படி அணுகணும்னு சொல்லி எனக்கு தெரியும். அதனால நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த ரீதியில் வந்து என்ன சில இடத்துல வந்து சார், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நம்மளோட கோயிலுன்னா வந்து அந்த காலத்து எஸ்டேட் வந்து மரம் ரொம்ப முக்கியம். அங்கே ஒரு புத்து இருக்கும் சமயத்தில். இந்த மாதிரி கோயில்கள் தான் நம்ம வந்து மாட்டிக்கிறது சமயத்தில். சென்டிமெண்ட், அந்த புத்து, அந்த அந்த மரம் இருக்கும், இது நகர்த்த முடியாத ஒரு விஷயங்கள். இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம உட்காந்து டெவலப்மெண்ட்டை உட்காந்து பேசி, ஓகே இந்த இடத்த மாற்ற முடியாது, இது மாதிரி கொஞ்சம் பிளான் வரீங்க, அந்த அணுகுமுறை தான். இறுதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் தான் அவங்க லைன் லோட்டர் இருந்தால் கூட நம்ம அணுகுமுறை வந்து சரியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைய பேர் ஒத்து வருவாங்க. இதுக்கு வந்து பேசிக்லி இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டீம் ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்களே தவிர இது வந்து ரோட்ல போயோ இல்லை கத்தியோ இல்லை என்னது நாடா என்னது நம்ம ஆர்ப்பாட்டம் செய்தோ நடக்காது, கண்டிப்பா நடக்காது. ஏன்னா இன்றைக்கு வெளியே எதிர்பார்க்கறது வந்து வேற. அவங்க வந்து நீங்க எனக்கு நிறைய பழமொழிகள் தெரியும், நான் சொல்ல மாட்டேன் இங்க, தெரியும் சென்சிட்டிவ் ஆகும்னு சொல்லி. நம்மளை வந்து அவமானப்படுத்தணும், நம்மளை அசிங்கப்படுத்தணும். இன்னைக்கு இந்த அரசாங்கம் வந்து ஏறி உட்கார்ந்து இருக்கும். நம்ம வந்து எவ்வளோ நீங்க பாத்தீங்கன்னா இடையில பள்ளிகள் பிரச்சனை, நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தேன். 12 அப்புறம் 18 பள்ளிகளோட டாக்குமெண்ட் கிராண்ட் எடுத்து கொடுத்திருந்தேன் நான் வந்து. அதாவது பள்ளிகளுக்கு இருக்கு, ஆனா இல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. அதை நம்ம தேடி கஷ்டப்பட்டு ஒரு அமைப்பு அமைச்சு அவங்க ரவும் போல வேலை செஞ்சு இன்னைக்கு எடுத்து நம்ம கையில கொடுத்துருக்கோம். பள்ளிக்கு வந்து கிராண்ட் இல்லைன்னா அவங்க வந்து எந்த அப்ளை பண்ண முடியாது. ஒரு எக்ஸ்ட்ரா பில்டிங் போடுறாங்களா வச்சுங்களேன், ஒரு கேன்டீன் போடுறாங்க, ஒரு ஹால் போடுறாங்க, முடியாது. ஏன்னா பில்டிங் இல்லையே, உங்கள்கிட்ட கிராண்ட் இல்லையே, வர்த்தா இல்லையே. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம வந்து கிரவுண்ட்ல செஞ்சுட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி தான் கோயிலும் செஞ்சுட்டு இருக்கோம். வைபி சொன்ன மாதிரி நம்மகிட்ட அக்தா 171 வந்து 1976 ஒரு அக்தாவை இருந்திருக்கு. என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து அதிகாரிகள், நான் இன்றைக்கும் சொல்றேன், ஸ்லாங்கூர்ல நம்ம மேக்சிமம் வந்து நம்ம என்ன பண்றோம்னா வந்து கண்ணில் என்ன சொல்லுவோம், விளக்கண்ணி ஊற்றி பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எங்கே என்ன பிரச்சனை நடக்குது, ஒரு புதுசாக ஒரு கோயில் வருதா போயிட்டு சீல் பண்றது இருக்கு சொல்லி. ஆனா நம்ம மக்கள் வந்து தயவு செஞ்சு நினைச்சுக்கணும், கண்டிப்பா ஒரு பழமொழி இருக்கு, கோயில் இல்லாத இடத்துல குடி இருக்க கூடாது சொல்லி. ஆனா நீங்க சில இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 100 மீட்டருக்கு ஒரு கோயில் இருக்கும், அதுக்கு இன்னொரு கோயில் இருக்கும். என் கோயிலுக்கு நீ வராது, உங்க கோயிலாம் வராது. இதெல்லாம் சார் குறைக்கப்படணும். இதெல்லாம் குறைக்கப்பட்டு ஒற்றுமையாக்கப்பட்டு பெரிதா ஒரே குடைக்கு நம்ம வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம சமுதாயத்திற்கும் நல்ல நல்ல எதிர்காலம் இருக்கு, நம்ம குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு வழிபாட்டு தளமா இது அமையும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா என்னோட சார் ரூல்ஸ் அண்ட் அன்ரிட்டன் லான்னு வச்சிருக்கேன். நான் வந்து ஒரு கோயிலுக்கு மானியம் வரணும்னா அவங்க வந்து முதல் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் வச்சிருக்கணும், டியூஷன் சொல்லி தரணும், பிள்ளைங்களுக்கு சமய பாடம் சொல்லி தரணும், லைக் கலை கலாச்சாரம் பண்பாடு, பரதநாட்டியம், இந்த சிலம்பம் போன்ற விஷயங்கள் இருந்தால் எக்ஸ்ட்ரா போனஸ் அவங்களுக்கு வந்து. அது எல்லா கோயிலுக்கும் நம்ம வந்து பண் வெட்ட மாட்டோம், இந்த மாதிரி கோயிலுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம கொடுப்போம். ஏன் தெரியுங்களா, அவங்களால தான் நம்ம சமுதாய நிலைக்கு வளரப்போகுது. அந்த ரீதியில் வந்து கண்டிப்பாக ஆலயங்கள் ஸ்லாங்கூர் மாநிலத்தில்
என்னுடைய எதிர்பார்ப்பு வந்து இன்னும் நல்லா ஒற்றுமையாக மேலோங்கி சமுதாயத்திற்காக குரல் கொடுக்குமே ஒழிய தனிநபர் சுகத்திற்காகவோ இல்லை தனிநபர் ஆதாயத்திற்காகவோ நம்ம செயல்பட்டமையானால் இதான் முடிவு. சரிங்க, இப்போ நீங்களும் இறுதியாக உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இது போன்ற இந்த பழைய ஆலயங்கள், தோட்டப்புறத்தில் இருந்து வந்த ஆலயங்கள் வந்து நம்ம பார்த்தோமானால் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த எல்லா ஆலயத்துடைய பிரச்சனையும் தீர்க்காது. ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒரு தனித்தனி பிரச்சனை இருக்கின்றது. இந்த ஆலயத்துக்கு போனோம்னா நிலப்பிரச்சனை என்று வரும்போது இந்த நிலம் தனியார் நிலத்தில் இருக்கும், இந்த நிலம் ரோட் ரிசர்வில் இருக்கும், இந்த கோயில் ஜேபிஎஸ் ரிசர்வில் இருக்கும். ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அல்லது ஒரு முடிவு வந்து இந்த எல்லா ஆலயத்துடைய, குறிப்பாக இந்த பழைய ஆலயக்கூடிய பிரச்சனை வந்து தீர்க்காது. நம்ம அப்படியே பார்த்து கொண்டிருந்தால் இந்த கீழே வந்து எதுவுமே வேலை நடக்காது. ஸோ அதனால தான் நம்ம வந்து எந்த ஆலயம் என்ன செய்ய முடியும், எப்படி அவர்களுக்கு அந்த அதே நிலத்தில் அந்த நிலத்தை வந்து கேதர் பண்ணி கொடுக்க முடியும் ஆலயத்திற்கென்று. ஸோ அது போல் வந்து கேஸ் பை கேஸ் பேசிஸில் வந்து நாம் தொடர்ச்சியாக நம்ம வந்து செய்து கொண்டு வந்தோமானால் எல்லாமே கிடைக்கும்னு நம்ம சொல்லலை. சிலது வந்து கண்டிப்பாக கிடைக்காது. ரோட் ரிசர்வ், ரோட்டு பக்கத்துலேயே 1 மீட்டரில் கோயில் இருக்குது, பழைய கோயில் தான். ஆனால் அவர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, மேபி இது போன்ற நிலங்கள் ஒதுக்கப்படும் போது அவர்கள் வந்து மாற்றம் நம்ம செய்ய முடியும். அதே போல் தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டு வரும்போது அந்த நம்பர் வந்து நம்ம வந்து குறைத்து கொண்டே வரலாம். அதாவது அனுமதி பெறாத ஆலயங்கள் என்ற அந்த நம்பர் வந்து குறைக்கப்பட முடியும். ஆனால் அதை விட மிக முக்கியம், இந்த புதிய ஆலயங்கள் முறையாக வர வேண்டும். அதுதான். இதையும் நம்ம விட்டுட்டோம். நம்ம இங்கே என்னதான் செஞ்சாலும் இன்னொரு 30 வருஷத்தில் அந்த நம்பர் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதுக்கு தீர்வு இல்லை. ஸோ ஆகவே கேஸ் பை கேஸ் பேசிஸில் ஆலய நிர்வாகத்தினர் முயற்சியின் அடிப்படையில் சில ஆலயங்களுக்கு ஒதுக்கப்பட முடியும், சில ஆலயங்களுக்கு ஒதுக்கப்பட முடியாது. அது போன்ற காலகட்டத்தில் இந்த பழைய ஆலயங்கள் நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா ஆலயத்தையும் நம்ம சொல்லலை. எல்லா ஆலயத்தையும் சொல்லணும்னா ஒரே இடத்துல 100 ஆலயம் இருக்கு. 100 ஆலயத்துக்கு நிலத்தை கொடுத்து நம்ம எங்கே போய் நிலத்தை தேடுறது? கிடைக்காது. ஆனால் அந்த ஆலயங்களுக்கு, சில ஆலயங்களுக்கு சரித்திரம் இருக்கும். இந்த தோட்டத்தில் இருந்து விடுபட்ட ஆலயமோ அல்லது பல ஆண்டுகள் அரசாங்க நிலத்தில் இருந்து அங்கீகாரம் பெறாத ஆலயங்களையோ அந்த நிலப்பிரச்சனையை வந்து தீர்க்க முடியும். நம்ம நிலப்பிரச்சனையை தீர்த்துட்டா வேற எல்லா பிரச்சனையும் தீர்ந்தது போல. சில நிர்வாக பிரச்சனைகள் வரலாம், ஆனால் அது வந்து இன்றைக்கு நாம் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள் போல அந்த அளவுக்கு நம்ம வந்து செல்லாது. அதுக்கு வந்து தீர்வு இருக்கின்றது. ஆனால் நிலப்பிரச்சனைக்கு ஒரு முடிவு இல்லை என்றால் அது தொடர்கதையாக சென்று கொண்டே இருக்கும். அதான் இப்போ நம்மளுடைய முக்கியமாக பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனை இப்பொழுது பெரிய பிரச்சனையாக வெடித்திருக்கின்றது. ஆனால் இதுக்கான தீர்வு வந்துட்டு நம் நாட்டில் நிலவக்கூடிய இந்த சமய மற்றும் இன நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடாத வகையில் ஒரு தீர்வு காணவது தான் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இது மிகப்பெரிய அளவில் சமூக ஊடகங்களில் இடப்படுகின்ற கருத்துக்களை பார்க்கும் பொழுது சில சமயங்கள் நமக்கு அச்சமாகவும் அதே சமயத்தில் நாட்டினுடைய அமைதியை சீர்குலைத்து விடுமோ என்ற குழப்பமும் ஏற்படுகின்றது. அதை தீர்ப்பதற்கு தான் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்களும் உங்களை வாழ்த்துகின்றோம். இதுவரையில் இங்கு வந்து பல்வேறு தகவல்களை பரிமாறிக்கொண்டதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிங்க. நன்றி, வணக்கம்.